மது போதையில சாலையோரம் அமர்ந்திருந்த பெண் கிட்ட இருந்த 1.5 லட்சம் ரூபாய ஆவணம் இல்லாம வைத்திருந்ததா கூறி தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. யார் இந்த பெண், இவங்க கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்தது பார்க்கலாம் இந்த வீடியோல. திருப்பூர் காங்கேயம் ரோடு நல்லூர் சர்ச் பக்கத்துல மாலை நேரம் போல ஒரு 36 வயது மதிப்பு மிக்க பெண் ஒருத்தவங்க குடிபோதையில சுற்றிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்களோட இடுப்புல ஒரு 3 கட்டு பணத்தை வச்சிருந்ததா சொல்றாங்க. அந்த ஏரியால இருக்கிற கடைக்காரங்களுக்கு இவங்க மேல சந்தேகம் வரவே அந்த பகுதியில தேர்தலுக்காக வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்த காவல்துறையினர்கிட்ட இவங்க சொல்லி இருக்காங்க. இது குறித்து அந்த பெண் கிட்ட போலீசார் விசாரணை நடத்துறப்போ இவங்க ரொம்பவே முன்னும் பின்னும் முரணா பதில் சொல்லியிருக்காங்க. இதனால சந்தேகத்தின் அடிப்படையில அவங்க கிட்ட இருந்த 1,50,000 ரூபாவை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. போலீசார் அவங்க பறிமுதல் செஞ்ச பணத்தை மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் முன்னிலையில ஒப்படைச்சிருக்காங்க. அப்புறமா அந்த பெண் கிட்ட விசாரணை நடத்தியதுல இவங்க துறையூர் திருமணூர் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவரோட மனைவி மணிமேகலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த பணம் எங்கிருந்து அவங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டதுல இவங்க கடந்த 5 நாட்களா பண்ணாரி அம்மன் கோவில்ல பிச்சை எடுத்துதான் இந்த பணத்தை சேர்த்து வச்சேன் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இதற்கு பிறகு உதவி ஆணையர் தங்கவேல் ராஜன் பறிமுதல் செஞ்ச அந்த பணத்தை கருவூலத்திற்கு அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம போதையில் இருந்த அந்த பெண்ணை ஆலங்காட்டில் உள்ள நோ ஃபுட் நோ வேஸ்ட் காப்பகத்திற்கு அனுப்பி வச்சு போலீசார் இவங்களை விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.